ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சோப்போம் இல்லையா, அந்த மாவு கொஞ்சமாக லாஸ்ட்டு நமக்கு மீந்து போயிடுங்க. அந்த மாதிரி நமக்கு மாவு மீந்து போயிடுச்சு, நம்ம இட்லி ஊற்றினாலும் சரி தோசை ஊற்றினாலும் சரிங்க, நமக்கு ஒழுங்காக வராது. ஒரு மாதிரி புளிப்பு தன்மையாக நமக்கு கெட்டியாக இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மாவு கூட நீங்கள் 1 டீஸ்பூனுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ஒரே கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரை முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன், அதனால் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கலக்கிறதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம், அப்போல்லாம் நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் நமக்கு புளிப்பெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தோசையும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நான் இன்றைக்கி தோசை தாங்க ஊற்றிருக்கேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு தோசை நமக்கு கிறிஸ்பியாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாத தலைகாணி உரந்த ஒன்று போல் எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சம்மர் சீசன்றதுனால நம்ம வீட்டில் ஸ்வெட்டர்ஸு ஜெர்கின்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம அங்கங்கே மடித்து வச்சுருப்போங்க. அந்த மாதிரி நீங்கள் மடிச்சிக்காமல் இந்த தலைகாணி உருக்குள்ளே நீங்கள் நல்லா நீட்டாக மடித்து இந்த தலைகாணி உருக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்வெட்டர்ஸ் ஜெர்கின் எல்லாம் நீங்கள் போட்டு வைக்கும்போது நமக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நமக்கு டஸ்ட்லாம் படவும் செய்யாது. நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்வெட்டர் கிட்டவே இந்த தலையான உருக்குள்ளே நான் போட்டு வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் தலையான ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் நல்லா மடித்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு எப்போதும் போல் இந்த தலைகாணி உரையை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு அந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அழுக்குப்படாது. எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்து நீங்கள் வெயிலில் காய போட்டு எப்போதும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவுலாம் தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மாவு தேய்க்கும் போது ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம சப்பாத்தி போட்டு அந்த பிளேட்டில் நம்ம தேய்ச்சி போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு 2 சப்பாத்தி மாவும் நல்லா நம்ம ஒட்டிக்குங்க. நமக்கு பிரித்து எடுக்கவே முடியாது. பிரித்து எடுக்க ட்ரை பண்ண நமக்கு அருந்து போயிடுங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தோசைக்கல் சுடச்சிட்டு அந்த ஓட்டிருக்க 2 மாவுமே இது போல் நீங்கள் போட்டு விட்டுருங்க. 2 பக்கமும் இது போல் நல்லா நீங்கள் போட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்கிற ஒரு மாவை நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இதனால் நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். சப்பாத்தி நமக்கு அருந்துமே போகாது. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் சப்பாத்தி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாருங்கள் 2 சப்பாத்தியுமே இதே கல் நான் போட்டு எடுத்து காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக சப்பாத்தி இருக்குது. அதே போல் நமக்கு சப்பாத்தி எங்கேயுமே பிஞ்சுமே போகலைங்க. கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் நம்ம மாவெல்லாம் பிணைஞ்சப்போ இல்லையா, அந்த மாவு கொஞ்சம் அதிகமாக நம்ம பிணைஞ்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கருத்து போயிடுங்க. அந்த மாதிரி கருத்து போகாமல் இருக்க இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு கப்பை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் கப் எடுத்துருக்கேன். பிணைஞ்ச மாவை நீங்கள் இந்த மாதிரி கப்புக்குள்ளே வச்சு கை வச்சு நல்லா நம்ம அழுத்தி விடணுங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா நம்ம அழுத்தி விட்ட பின்னாடி இது மேலால் நீங்கள் 1 டீஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடி எண்ணெயை வச்சு எல்லா பக்கமும் நல்லா நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு மாவு கருத்தே போகாது. மாவு நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மூடி போடும்போது கரெக்டாக எல்லா பக்கமும் க்ளோஸாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க.
நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம முட்டை கிரேவிலாம் செய்வோம் இல்லையா, அந்த டைமில் இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த முட்டை கிரேவி நமக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் எப்போதும் போல் முட்டை கிரேவி நான் செஞ்சுட்டுங்க. இது கூட நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு அரை கிளாஸ் போல் மட்டும் தேங்காய் பால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் நீங்கள் சேர்த்துட்டு எப்போதும் போல் கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முட்டை கிரேவி நம்ம செய்யும்போது நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்போதும் போல் இருக்கவே இருக்காதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் அடிக்கடிக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்க. ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் 10 ரூபா சோப்பு இருந்தால் போதுங்க, ஒரு மாதத்துக்கு மேலே நமக்கு பாத்திரம் க்ளீன் பண்ண வருங்க. அது மட்டும் இல்லாமல் இனி மணிக்கணக்காக நின்று பாத்திரம் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது எப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துருக்கு, நம்ம காயெல்லாம் துருவலையா பிளேட் எடுத்துருக்கேன். இப்போ இந்த சோப்பை நம்ம கால்வாசி அளவுக்கு மட்டும் நான் துருவி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், கால்வாசி அளவுக்கு மட்டும் நான் துருவி எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்களே பாருங்கள், இந்த சோப்பு முக்கால் வாசலுக்கு அப்படியே இருக்குது. இதை நீங்கள் எப்போதும் போல் கவரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம துருவின சோப்பு கூட நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா 1 டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஒரு பாதி லெமன் ஜூஸ் போலவே இந்த சோப்பு மேலே நல்லா நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் தூளை சைடில் வச்சுட்டு கை வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த சோப்பில் நமக்கு நல்லாவே தூள் மாதிரி ஆகிடுங்க. இப்போ நம்ம இந்த 3 பொருள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சோப்பு ஃபுல்லாகவே இந்த பாத்திரம் உள்ளுக்குள் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 கிளாஸ் போல் தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா நம்ம கலக்கும்போது அந்த சோப்பு ஃபுல்லாகவே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், சோப்பு ஃபுல்லாகவே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. அதே சமயம் நமக்கு நல்லாவே நிறைய திரைச்சி வந்திருக்குங்க. இப்போ இதை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு வாட்டர் கேன் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம எடுத்துகிட்டு நம்ம கலக்கணும் இல்லையா சோப்பு லிக்விடு, அந்த லிக்விடை இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கரைச்ச லிக்விட் ஃபுல்லாகவே பாட்டில் உள்ளுக்குள்ளே ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் அதே கிளாஸில் மறுபடியும் நீங்கள் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்ட பின்னாடி மூடி எடுத்துக்கலாங்க. மூடி எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் பாட்டிலை நம்ம நல்லா ஷேக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஷேக் பண்ணும்போது நமக்கு அந்த சோப்பு லிக்விடு தண்ணி லெமன் ஃபுல்லாகவே நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. இந்த லிக்விட் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 5 நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கத்தியோ இல்லைனா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆணி வச்சு லைட்டாக கேஸில் ஹீட் பண்ணிட்டு இந்த பாட்டில் மூடியில் இது போல் நீங்கள் சின்ன ஹோல்ஸாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், இது போல் சின்ன ஹோல்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பாத்திரமாக க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாத்திரம் உள்ளுக்குள்ளே புட் பார்ட்டிக்கல் ஏதாச்சும் தான் எடுத்து நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாகவும் எல்லா பாத்திரம் உள்ளுக்கும் எல்லாத்தருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக பாத்திரத்து மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா பாத்திரம் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா ட்ரையாக இருக்குல்ல, அதனால கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்ச லிக்விட் இருக்குல்ல, இந்த லிக்விடை ஒரு டைம் நல்லா நம்ம ஷேக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாத்திரம் மேலே அங்கங்கே படுற மாதிரி இந்த சோப்பு லிக்விடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே போல் எல்லா பாத்திரம் மேலே படுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் பாத்திரம் க்ளீன் பண்ண ஏதாச்சும் நார் ஸ்க்ரப் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணால் போதுங்க. நான் பாருங்கள் க்ளீன் பண்ணி காமிக்கிற எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு நுரை வந்துடுது. இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணும்போது நம்ம சோப்பு தொட்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணிங்கன்னா நம்ம மணிக்கணக்காக செய்கிற வேலையும் ரொம்ப ஈஸியாக நமக்கு முடிஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் கழுவும் போது நமக்கு சோப்பு டேரெக்டாக வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சோப்பு நமக்கு 10 நாள் 15 நாளுக்குள்ளே தீண்டு போயிடுங்க. நமக்கு நிறைய சோப்பு கரைஞ்சுமே போயிடும். அந்த மாதிரி நமக்கு வேஸ்ட்டுமே ஆகாமல் இருக்குங்க. இப்போ நான் பாத்திரம் ஃபுல்லாகவே இதே லிக்விடை வச்சுட்டு எல்லா பக்கமும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஒரே ஒரு டைம் மட்டும் தாங்க நான் ஸ்ப்ரே பண்ணேன், அதுக்கே நிறைய நுரை நமக்கு வந்திருக்குங்க.
இப்போ பாருங்கள், பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தேய்ச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் வாஷ் பண்ணி பாருங்கள். பாத்திரம் நல்லா வாசனையாக இருக்கும். பாத்திரம் எல்லாம் வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கும். ரொம்ப சட்டுன்னு வேலை நமக்கு முடிஞ்சிருங்க. ஒவ்வொரு டைம் நம்ம சோப்பு தொட்டு தொட்டு க்ளீன் பண்ணதை விட இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா மணிக்கணக்காக செய்கிற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள், ஒரு கூட பாத்திரம் ரொம்ப சீக்கிரமாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க வேலை நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் உள்ளுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக இறங்கும் இல்லையா, அதையெல்லாம் என்ன பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சிங்க்குமே கையோட கழுவி விட்டுட்டேன். இந்த மாதிரி குடியில் தூக்கி நான் சிங்க் உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுருங்க. இந்த கேப்பில் நமக்கு தண்ணி எல்லாமே நமக்கு கீழேயுமே இறங்கிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.